தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நாம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. எம்பிபிஎஸ்க்கு நான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எப்போ நமக்கு கால் ஃபார் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக வந்து நிறைய கன்ஃபியூஸ் நடந்துகிட்ருக்கு. கோர்ட் பிரச்சனை, நீட்டுடைய ஸ்கேம் பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா, அதாவது என்டிஏ வந்து நிறைய தவறு செஞ்சுட்டாங்க அல்லது நிறையா மாணவர்கள் தவறு செஞ்சுட்டாங்க. இதை பற்றியான சில நிறைய விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதம் 23ஆம் தேதி 1563 பேருக்கு திரும்ப எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதனுடைய ரிசல்ட்டு 30ஆம் தேதியே, இந்த மாதம் 30ஆம் தேதி வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஜூலை 6ஆம் தேதி நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கவுன்சிலிங், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படின்றது ஆல் இண்டியா கோட்டாவில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு மட்டும் நமக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒரு 1 வீக்குள்ளே வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனும் வந்து தன்னுடைய கால்ஃபரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் நாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பட் இருந்தாலும் திரும்ப ரிமைண்ட் பண்ணணும். இன்றைக்கி இல்லைன்னா பழைய வீடியோ போய் தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு க்ளீனாக எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன தேவை அப்படின்றது. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் நீட்டுக்காக அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க, அது வந்து போதுமானதாக சிலது இருக்கும். மீதி சில டாக்குமெண்ட்ஸ், இதர டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைன்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். க்ளீனாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து தயாராக நீங்கள் ரெடியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இமிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஹால் டிக்கெட், அதாவது நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுடைய ஹால் டிக்கெட் இருக்கும். அதாவது அட்மிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அட்மிட் கார்டுடைய அது கண்டிப்பாக அது ஒரு ஜெராக்ஸ், அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் அப்படின்னா ஜெராக்ஸை போடுறதில்ல, அட்மிட் கார்டை ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டும் அதே போல் ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் கையில் வந்திருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரிசல்ட் வந்தது இல்லையா? அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க சிஸ்டத்தில் இருந்து. அதுதான் வந்து ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்கோர் கார்டும் தேவைப்படும். ஸோ இதே நீங்கள் தயாராக வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க் ஷீட், உங்களோட ஸ்டடி, அதாவது ஸ்கூலில் படித்த 10th படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்குரிய மார்க் ஷீட்டு, +2 படிச்சிருக்கீங்க, அதுக்குரிய மார்க் ஷீட்டு, +1க்கு மார்க் ஷீட்டு இருந்ததுன்னா வைங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், தவறு இல்லை. சில சில சிபிஎஸ்சிக்கு வந்து அது இருக்காது. ஸ்டேட் போர்டுக்கு +1க்கு மார்க் ஷீட் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து வைங்க, இல்லைன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேஜ், ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் ரெண்டுமே ஒரே பிடிஎஃப்ல நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு அண்ட் மார்க் ஷீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அப்புறம் டிசி வந்து தேவைப்படும். உங்கள் டிசியும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் +2 முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டிசி உங்கள் கையில் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த டிசியை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி, அதாவது ஓசி தவிர, ஓசி இல்லாத மீது எல்லா கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவை. எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்றது அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தான் நீங்கள் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வந்து பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் அதை வச்சுக்கோங்க, தவறு இல்லை. ஏன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்லேயே உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதுவே வந்து கன்சிடர்ஸ் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டாகவே கன்சிடர் பண்ணிப்பாங்க. பட் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் தயாராக வச்சுருங்க. அதில் ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? பேரண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். கூடவே வந்து ஒரு ஐடி ப்ரூஃப், பேரண்ட்டோட ஐடி ப்ரூஃப் இருந்தால் பெட்டர். ஸோ இது ரெண்டுமே பேரண்ட்டுக்கு தேவை. இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வருவாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் விளையாடி இருப்பீங்க ஒரு நேஷனல் லெவல்லையோ அல்லது ஏதோ ஒரு லெவலில் வந்து எடுத்திருப்பீங்க. அதற்குரிய சர்டிஃபிகேட் இருந்தால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதற்குரிய கோட்டா நமக்கு வரும். ஸோ இது இல்லாமல் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் இருப்பாங்க. ஸோ அதற்குரிய சர்டிஃபிகேட் இருந்தால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இது ஒன்று. இது இல்லாத வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் அல்லது வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி தேவைப்படும். இது இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா 7.5% ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th +2 வரைக்கும் படித்ததற்குண்டான சர்டிஃபிகேட்டையும் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலோட சர்டிஃபிகேட் அது தனித்தனியாக இருக்கலாம். ஸோ 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கலாம், அல்லது 6லேருந்து 8th வரைக்கும் சில பேர் வச்சுருப்பீங்க. ரிமைன் எந்த 3 ஸ்கூலில் படிச்சிருந்தாலுமே அந்த 3 ஸ்கூலில் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் ஒரே பிடிஎஃப் ஃபார்மில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது 7.5% ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க இருக்கிற பட்சத்தில்.
இது இல்லாத பொதுவாக வந்து நீங்கள் 6th to 12th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலுமே ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்க. நீங்கள் ஸ்கூலில் படித்ததுக்கு உண்டான அத்தாரிட்டி தமிழ்நாடு ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிங்கன்றதுக்கு அதுவும் ஒரு தேவைப்படும். நேட்டிவிட்டி இல்லாத ஸ்டடி சர்டிஃபிகேட் அப்படி நம்ம சொல்லுவோம். அதுவும் 6th நீங்கள் 12th வரைக்கும் படித்த ஸ்கூல்லேருந்து சர்டிஃபிகேட் தனியாக வாங்கி வைங்க. அது தனி. அது வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் எது வேணா இருக்கலாம். ஆனால் 7.5% ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? அது மீடியம் வந்து பிரச்சனை கிடையாது. 6th to 12th வரைக்கும். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் தயாராக வச்சுருங்க இப்போதைக்கு. இது வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இதை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். வித் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவில் நீட் எக்ஸாமுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ சேம் ஃபோட்டோ தான் இதுலேயும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தயாராக வச்சுருங்க. பேமெண்ட் வரும். பேமெண்ட் என்னவோ அதை கட்டிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸாக பண்ணிக்கலாம். ஸோ அதற்குரிய கால்ஃபர்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிய வரும். ஒரு டெமோ வீடியோவை உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.